ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் ஒரு ரோபாட் ஒரு ஆன்டியை ஹராஸ் பண்ணதுனால தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் கான்டெக்ட், சைனாவில் ஒரு இடத்துல ஒரு ஆன்டி இப்படியே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பின்னாடியே ஒரு ரோபாட் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பிகாஸ் அந்த ஆன்டி அவங்களுக்கு வயசாயிருச்சு. ஸோ அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ரோபாட் நம்மளுக்கு பின்னாடியே வருது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சைனீஸ் பேச வராது. ஏன் ஃபாலோ பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பின்னாடியே வர அப்படி. அதுக்கு அந்த ரோபாட் பார்த்துட்டு இந்த மாதிரி கையை தூக்கி தூக்கி காட்டியிருக்கு. அவங்களுக்கு அதை பார்த்துட்டு இன்னும் பயம் எடுத்துக்கிச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ரோபாட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த வீடியோல. அண்ட் அப்பேரண்ட்லி அந்த வயசான இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. எஸ், ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. மறுநாளே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல. இன்னொரு பக்கத்து ஒரு நியூஸ் அவுட்லெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ரிமோட் கண்ட்ரோல்டு கேஸ்னால அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு வேலிடான ரியாக்ஷன் அந்த ஆன்டி கிட்ட இருந்து. திடீர்னு பின்னாடி ஒரு ரோபோட் திருச்சிக்கிட்டு பயமுறுத்துச்சுன்னா எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஃபேர்டே அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம்.